இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் 2/10/2025 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களின் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி மாலை 3:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை 6:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த திட்டங்களின் மூலமாக நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வலுவான நிதி ஆதாரத்துடனும் இருப்பீங்க. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக அவ்வப்பொழுது பிஸியாகவும் உணர்வீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வீட்டு ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த விஷயத்துல அவசரப்படவும் வேண்டாம். இன்று உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்து விடுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில செலவுகளும் இருக்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்து விட மட்டும் வேண்டாம். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல யாராவது உங்களை ஏமாற்றம் செய்வதற்கு முயற்சிகளும் செய்வாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி சார்ந்த சில முயற்சிகள் கைகூடியும் வரும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யாருக்காவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏழை எளியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அன்னதான திட்டங்களுக்காக நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல அதிகமாக பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல புன்சிரிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. இதனால சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். லாபமும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வர வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனுசரணையாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். ஆபரணங்களின் யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தினால சில மறைமுக எதிர்ப்புகளையுமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்றி மறந்த சிலரை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை இப்பொழுது பேசிவிடவும் வேண்டாங்க. இது மற்றவர்களுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் இருக்கும். சிலர் உங்களின் மீது வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள் ஓரளவிற்கு அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். என்ற சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக புதிய பிரச்சனைகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். கைப்பட்ட சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். பேச்சுக்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான சூழலும் இருக்கின்றது. சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். கால்நடை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். சகோதரர்கள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில போராட்டங்களுக்கு பிறகு உங்களுடைய வேலைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சற்று பொறுமையாக கையாள்வதும் நல்லதுதாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை அலைந்து திரிந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது தாங்க. இதன் மூலம் பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. உறவில நல்லிணக்கம் பாதிக்காதவர் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆற்றலுடன் வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்ல விதமாகவும் இருக்கும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலக வேலைகள்ல சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு அலுவலகத்துல மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனையினால சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு உரிய தவணைகளை கவனமாக செலுத்துவதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய வற்புறுத்தல்களுக்கு நீங்க அடிப்படையவும் வேண்டாம். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறிது அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். என்று உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தியும் கொள்வீங்க. திருமண வாழ்க்கையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பொறுப்புகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. யாரையும் என்று உதாசீனப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்கள் இடத்துல தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பும் குறையவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. கவனமாக செயலாற்றுவதும் நல்லதுதாங்க. புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க. அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை முடிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல என்று வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளையும் இப்பொழுது எடுக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாங்க. இது ஏதாவது கெட்ட பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். தொழில்துறையில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும்.
சில செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வார்த்தைகள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னேற்றம் செய்வீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. காதல் வாழ்க்கையில புரிதல்களும் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல நெருக்கமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சிந்தனைகளும் நேர்மறையாகவும் இருக்கும். இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். மற்றவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் கோபமின்றி மற்றவர்களிடத்துல கருத்துக்கள் கேட்பதும் நல்லது. வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்களும் உண்டாகும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குழப்பங்களும் நீங்கும். பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மற்றும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி என்ற சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு ஆற்றலுடன் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக தலைவலி மற்றும் உடல் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதில் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சில விருப்பமான வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறுங்க. வருமானமும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தொல்லைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எடுத்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். என்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் புரிதல்களும் உண்டாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில தனவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. சில சங்கடங்களும் நீங்கும். சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதன் மூலமாக திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவினர் உங்களுடைய அகந்தையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். இன்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில செலவுகளினால நீங்க சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி அழுத்தங்களும் நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்ட உதவிகளும் வந்து சேரும். நெருங்கிய உறவினர்கள் ஏதாவது மன அழுத்தத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. வாகனங்களை நிறுத்தும் பொழுது ஊட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சில விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை தெளிவாகவும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். திருமணம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. வழக்கு தொடர்பான தெளிவும் உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க.
சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இப்பொழுது பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வெடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீங்க திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சியும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சேமிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு எண்ணியிருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் உண்டாகும். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. லாபமும் உண்டாகும். வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குழப்பங்களை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிரமங்களும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க துணிச்சலாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அதிக அக்கறையும் காட்டுவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று பேராசைப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியில உயர்வான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். தன வரவுகளினால சேமிப்புகளும் அதிகரிக்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க.
பணியில சுமூகமான போக்கும் காணப்படும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல நட்புறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. வருமானமும் இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலக வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கடன் சுமையும் சற்று குறையவும் காண்பீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான சில திட்டங்களுடனும் இருப்பீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் யாராவது உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. சில இங்கீதமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளை புதிய வகையில வழி நடத்தவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தடைப்பட்டு இருந்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதுல சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். காதல் வாழ்க்கையில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய காதலை பற்றி வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்கள் துணையின் மீது அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் என்ற நல்ல வழியிலும் இருக்கும். ஆபத்தான செயல்பாடுகளில் மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். சில அதிரடியான செயல்கள்ல வியூகம் அமைத்து செயல்படுவதும் நல்லது. பணி சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். அதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சிறிது பதட்டமாகவும் உணர்வீங்க. இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். நீங்கள் செய்யும் பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நல்ல விதத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களும் என்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில முடிவுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம் என்று நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்களும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல இப்பொழுது வெற்றியையும் பார்த்துவிடலாம். எதையும் விவேகத்துடனும் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுடைய ஒருங்கிணைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளும் முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதுல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால சற்று கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால் நல்ல நண்பர்களை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில லட்சிய திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகளும் விரிவடையும். கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கையும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கனிவான பேச்சுக்களினால அவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பயணங்கள் சாதகமாகவும் அமையும். திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில சாதகமான விளைவுகளை காண்பதற்கு மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பணியில வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுடைய கோபத்தை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம். கட்டுப்பாட்டை இழக்கவும் வேண்டாங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அமைதியான முறையில விஷயங்களை எடுத்து கூறுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை பளுவின் காரணமாக சில சிரமங்களும் ஏற்படலாம். நினைத்த வேலைகள்ல தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தன தானிய மேன்மைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்தலாம். இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாங்க. சின்ன சின்ன விஷயங்களினால மன சோர்வு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. வரவு செலவு கணக்குகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளினால பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே, பற்றாக்குறை இருக்கின்றதே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது.
இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில் தொடர்பாக சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான நிலையும் உண்டாகும். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சந்தேகமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த போராட்டங்களும் நீங்கும். மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையும். கருத்துக்களை சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு விருப்பமான அம்மனை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் நீங்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கவனத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. முன்பின் யோசித்து செய்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். பணியில ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதகமாகவும் அமையும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நட்பான உணர்வுகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மிதமான பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில வெற்றிகரமான வேலைகளும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் வீண் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உறவினர்கள் கடுமையாக பேசினாலும் நீங்க அதனை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். அலுவலக பணிகள்ல கவனமாக இருந்தாலே போதும். சக ஊழியர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கமும் மேம்படும். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அதில் இருக்கின்ற சிக்கல்களை அறிந்து செய்வதும் நல்லது. இன்று நீங்கள் விவாதங்கள் செய்கின்ற குணத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். புதிய திட்டங்களை திட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நலம் விரும்பிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தேகமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம்.
வரவுகள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். மறைமுக விமர்சனங்களும் தோன்றி மறையும். கருத்துக்களை சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனமும் தெளிவாகவும் இருக்கும். செயல்களை சிறப்பாக ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளினால நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை பொறுத்தளவிற்கு இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில சில தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வருமான வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விதமான வேலைகளாக இருந்தாலுமே வருவது வரட்டும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையை கையாள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. விலகி இருப்பதே நல்லது. உறவினர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். தொழில் தொடர்பாக சில கடினமான உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மனதளவுல எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.